அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் 3வது தொகுப்பிற்காக இசையரசரும் நகைச்சுவை அரசரும், இசையரசர் டி.எம். சௌந்தரராஜன், நகைச்சுவை அரசர் நாகேஷ் அவர்களுக்காக குரல் கொடுத்த அனைத்து பாடல்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் திரு நாகேஷ் அவர்களை பற்றிய ஒரு விவரங்களை பார்ப்போமா? நாகேஸ்வரன் என்கிற நாகேஷ் தாராபுரம் கொளிஞ்சிவாடி கிராமத்தில் 27/9/1933 பிறந்தவர். 1958 முதலாக மனமுள்ள மருதாரம் என்ற திரைப்படத்திலே சிறிய வேடத்திலே நடித்தார். சிறந்த நகைச்சுவை நடிகராக விளங்கிய பிறகு குணச்சித்திர மற்றும் வில்லன் வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர். இவர் 1000 படங்களுக்கு மேல் நடித்து சாதனை படைத்தவர். ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் 1964 சர்வர் சுந்தரம் படத்தில் கதாநாயகனாக வாய்ப்பளித்து, அதன் பிறகு 1965 இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய நீர்க்குமிழி படத்திலும் நடிக்க வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அது அமைந்தது என்றால் வரலாறு கூறும். இவர் தேன்கிண்ணம், நவகிரகம், எதிர்நீச்சல், யாருக்காக அழுதான், காதலிக்க நேரமில்லை, அனுபவி ராஜா அனுபவி உள்ளிட்ட படங்களில் சிறந்த கதாநாயகனாகவும் துணை கதாபாத்திரத்திலும் நடித்து உள்ளார். சிறந்த நடிப்பு திறமை கொண்ட நாகேஷ் என்பதை ரசிகர்களுக்கு இவர் நடித்த படங்களின் மூலம் உணர்த்தியது. இவர் நடித்த பல படங்கள் 100 நாட்கள் வெள்ளி விழா படங்களாக அமைந்தது. இவர் கடந்த 31/1/2009 அன்று காலமானார் என்ற விவரத்தை தெரிவித்துக் கொண்டு, இவர் நடித்த படங்களுக்கு இசையரசர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். வாருங்கள் பார்க்கலாம். 3வது தொகுப்பிலே நகைச்சுவை அரசர் நாகேஷ் அவர்கள் நடித்த படங்களுக்கு இசையரசர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையிலே 1வது பாடலாக சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலே மிக அருமையான பாடல், நாம் பல தடவை பார்த்து கேட்டு ரசித்த பாடல், அவளுக்கு என்ன அழகிய முகம். இப்ப பாருங்க. அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். ஓ அழகு ஒரு மேஜிக் டச், ஓ ஆசை ஒரு சாதல் ஸ்விட்ச், ஓ அழகு ஒரு மேஜிக் டச், ஓ ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். 1000 அழகிகள் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்றொரு விழியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். வா வா என்பதை வெளியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவளுக்கு என்ன? இந்த பாடல் நமது இசையரசர் திரைப்படத்திலேயே ரெக்கார்டிங் பண்ற மாதிரி காமிப்பாங்க. மெல்லிசை மன்னர் முதல்ல அந்த இசையமைப்பு பண்ணுவாரு பாருங்க. இந்த தபலை அடிக்கிற இந்த ட்ரிபிள் பேங்குன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு இது ஒரு இசைக்கருவியை நம்ம சங்கர் கணேஷ் இசையமைப்பாளர் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, அந்த அழகா அவர் அடிச்சிருப்பாரு. இது எல்லாமே சேர்ந்து கூட்டு இதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் அப்படியே காமிச்சிட்டு நாகேஷும் அந்த நடிகர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது எல்லாரையும் சரியும் ரொம்ப அருமையா அது பாடி இருப்பாங்க. இப்ப நம்ம பார்ப்போமா?
அழகிய முகம் அவளுக்கென்ன, அழகிய முகம் அவனுக்கென்ன, இளகிய மனம் நிலவுக்கென்ன, இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை விழியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவளுக்கென்ன, அழகிய முகம் அவனுக்கென்ன, இளகிய மனம் நிலவுக்கென்ன, இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். சிற்றிடை என்பது முன்னழகு, சிறுநடை என்பது பின்னழகு. சிற்றிடை என்பது முன்னழகு, சிறுநடை என்பது பின்னழகு. பூவில் பிறந்தது கண்ணழகு, பொன்னில் விளைந்தது பெண்ணழகு. பூவில் பிறந்தது கண்ணழகு, பொன்னில் விளைந்தது பெண்ணழகு. அடுத்து நாம் பார்க்க இருப்பது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்திலே அருமையான ஒரு திரைப்படம் புன்னகை. இந்த படத்துல நமது நகைச்சுவை அரசர் ரயில்ல இந்த காசு கேட்கிற பிச்சைக்கார மாதிரி அவர் கதாபாத்திரம்.
அந்த திரைப்படத்துல 4 நண்பர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி வரும். அதுல ஒரு பெண்ணு வந்து கதாநாயகி ஜெயந்தி அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த 4 பேர்ல வந்து ஒருத்தர் வில்லனு நம்ம ராம்தாஸ், விஜி ராம்தாஸ் அவர் வருவார். அதுக்கப்புறம் நம்ம ஜெமினி கணேசன் கதாநாயகன், நாகேஷ் வந்து ஒரு கதாபாத்திரம், KS கோபாலகிருஷ்ணன். 4 நண்பர்களுடையது. கதையம்சம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் நம்ம ஐயா இவருக்காக ஒரு பாடின பாட்டு ரயில் வண்டியில் வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் பாடிட்டு போவார். அது என்ன பாடல்னு சொன்னால், நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நானும் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே, நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நானும் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலேன்னு சொல்லி ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாடலை இப்போ நம்ம பார்த்து ரசிப்போமா? நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே, நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே, பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க, நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே. வந்தாலும் யாரு நின்னாலும் ஓட்டு நான் கூட போட்டாகணும், முன்னே கை நீட்டி ஐயா சாமின்னு நீங்க என்கிட்ட கேட்டாகணும். బ్లాక్ చేసినోళ్ళు డబ్బు దాచుకుంటారు, కాస్త బిచ్చమెయ్యమంటే మూతి ముడుచుకుంటారు, ఆ దాచుకున్నది దోచుకుంటే తత్తరపోతారు తిత్తరపోతారు. நானும் கூட ராஜாத்தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே. நானும் நல்லாலே என்ன ஆனாலும் வாழ்ந்தாகணும், மேடும் இல்லாமே பள்ளமும் இல்லாமே நாம எல்லோரும் ஒன்னாகணும். प्यार करो प्यार करो मारो मेरे यार, कुछ तो डरो भय तो करो बढ़ती है कतार, एक या तो दो है भले 3 नहीं 4 यार. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நானும் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே. சம்சாரம் ஆனால் சன்னியாசி அதை என்னான்னு கேட்டாகணும், நானும் எங்க வேலை இல்லைங்க அந்த சன்னியாசி கதைதானுங்க, நானா விரும்பி பூமியில் வந்து பிறக்கவில்லைங்க, நானா விரும்பி பூமியில் வந்து பிறக்கவில்லைங்க, எங்க அம்மா அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெட்கம் என்ன காசு கேட்பதிலே. அடுத்த பாடல் நம்ம பார்க்க போறது இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்திலே
அருமையான ஒரு திரைப்படம் நீர்க்குமிழி. இந்த நீர்க்குமிழி படத்துல கதாநாயகனா நம்ம நகைச்சுவை அரசரை நாகேஷை வந்து அவர் போட்டு துணிச்சலா எடுத்தாரு. படம் ரொம்ப பிரமாதமா போச்சு. அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி அமைப்பு மருத்துவமனை காட்சி. அதுல வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சியில ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியா பாடுற மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து பாடுவார். முதல்ல அவரை இழுத்து போட்டுட்டு நம்ம ஐயா என்ட்ரி கொடுக்கும்போது நாகேஷ் வந்து பாடுற மாதிரி அவர் நாகேஷ் வந்ததுமே அப்படி பாடுவார். என்ன பாட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதை பார்ப்போமா? கண்ணி நதியோரம் மின்னி விளையாடும் உன்மேனி அழகு மேனி என்ன கதை கூறும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி பாடுவாங்க. அப்போ நாகேஷ் என்ட்ரி ஆவாரு. அவருக்கு நம்ம ஐயா எப்படி பாடி இருப்பாரு? வண்ண விழி மேடை வந்த இளம் பேடை சின்ன இடையோடு சேர்ந்து இசை பாடும் வண்ண விழி மேடை வந்த இளம் பேடை சின்ன இடையோடு சேர்ந்து இசை பாடும். ரொம்ப கலகலப்பா இருக்கும் அந்த பாடல். பார்த்து ரசிப்போம். வண்ண மேடை வண்ண விழி மேடை வந்த இளம் பேடை சின்ன இடையோடு சேர்ந்து இசை பாடும். கண்ணங்கள் கோடி பெறுமோ கைகளில் ஆடி வருமோ கண்ணங்கள் கோடி பெறுமோ கைகளில் ஆடி வருமோ எண்ணங்கள் பொங்கி வருமோ இன்பத்தில் பங்கு தருமோ வண்ண விழி மேடை வந்த இளம்